இப்போ டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வரும்போது அவர் கண்ணு இமை மூட்னாவே வார்னிங் சவுண்ட். அடுத்தது போற ட்ராக்ல இருந்து வேற ட்ராக் ஒயிட் லைன் ட்ராக் மாறினாவே அலாம் வருது. அடுத்தது விபத்து, ஒரு வண்டி முன்ன போற வண்டியில இவர் போய் இடிக்கிறாருன்னா இடியா தானா வண்டி ஸ்டாப் ஆயிடும். இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் இப்போ வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி இப்போ வரக்கூடிய புதிய வாகனங்கள்ல கொண்டு வந்திருக்காங்க. அது டாடா கம்பெனி முதல்ல அதை பண்ணியிருக்காங்க. இப்போ ஏசி கேபின் மஸ்ட்னு போட்டிருக்காங்க. அப்போ ஏசி கேபின் வரும்போது எல்லாமே கம்பெனி பில்ட்னா நம்மளுக்கு பாதுகாப்பு நிறைய இருக்கும். கண்ணு அசங்கும் போது கண்டிப்பா வண்டி ஓரம் கட்டு, அதுவும் சேஃப்டியா வண்டி ஓரம் கட்டணும். ஏன்னா இப்போ ரோட்ல ஓரம் கட்டும்போது பின்னாடி வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதிகமாக தான் நடந்துட்டு இருக்கு. நான் எங்க ஓட்டுநர் சொல்ற விஷயம் என்னன்னா, தூக்கம் வருதுன்னா நல்ல சேஃப்டியான இடமா வண்டி ஓரமான இடமா விட்டு தூங்கினா நல்ல விஷயம். தூங்குற இடத்துலயும் ஆளுங்க நடமாட்டம் இருக்கிற இடமா பார்த்து தூங்கணும். ஒரு டிரைவர் யாருமே ஒரு உயிரை அடிப்பணும் சொல்லிட்டு நினைக்கவே மாட்டாங்க. ஒரு நாய் கூட கிராஸ் போனா காலில் பிரேக் பிடிச்சி தான் வண்டி அது போகுமே. டிரைவர்ன்றது தான் அது. டிரைவர் மனசு தான் கூட ஆட்டோமேட்டிக்கா காலு ஒரு நாய் கிராஸ் ஆனா கூட பிரேக் மேல போயிடும். அதுதான் டிரைவரோட இது. பவர் லோடு இருக்கிறதால அந்த கண்ட்ரோல் வர மாட்டுது. பிரேக் அடிச்சா வண்டி வலிச்சின்னு போகும். அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. ரொம்ப இந்த ஓவர்லோடால் தான் ரொம்ப பாதிக்கப்படுறது அதிகமாக டிரைவர். ரன்னிங்கில் கன்ஃபார்மாக எந்த டிரைவர் இருந்தாலும் வசதியாக இருக்கும். எங்கன்னா டீ கடை பார்த்து டீ சாப்பிடும்போது வண்டி ஓரம்ட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்கணும் அப்படின்னு இருக்கும்போது பார்க்கும்போது தூங்கத்துக்கு ஃபேவரான இடமே இல்லை. சில இடத்துல மட்டும்தான் ஏடு மாரி லாரி பார்க்கிங் மாரி அங்கே விட்டு தூங்கும். அங்கேயும் தூங்கினாலும் டீசல் திறத்து, ரவுடிங் தொல்லை, டிரைவர் வச்சு செல்ஃபோன் போடுங்கிறது, செயினாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நடந்துட்டு தான் இருக்குது. நிம்மதியான தூக்கமே டிரைவருக்கு கன்ஃபார்மா இல்ல. வாகனத்தினா அதிக பாரம் ஏற்றிடுவாரு, இல்ல அதிக ஹைட் லோடு ஏற்றிடுவாரு, இல்ல ஏதாவது சிக்கலான லோடு, ஒரு 4-5 டெலிவரி. இப்போ இதெல்லாம் அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இப்போ அது ஒண்ணு. இன்னொரு ஸ்ட்ரெஸ் என்னன்னா, டிரைவருக்கு அவருக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ் என்னன்னா, வழியில காவல்துறை அங்கங்கே நிறுத்துறது, செக் போஸ்ட்ல நிறுத்துறது, டோல்கேட்ல வீணா வாக்குவாதம் பண்ணுறது, இதெல்லாம் அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா பணம் ஓனரை போட்டிருக்க மாட்டார். ஓனர் போட்டுட்டேன்னுவார். இவரும் டோல்கேட் நிறுத்திடுவார். ஆனால் டோல்கேட்டில் பார்த்தா அங்கே பணம் வரலன்னு சொல்லிடுவார். அப்போ இவரால் அங்கே பேச முடியாது. ஏன்னா நிறைய 90% ஆஃப் தி டோல்கேட்ஸில் எல்லா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்திக்காருக்கு தான் இருக்கான். அப்போ அவன் உடனே வண்டியை எடுன்றான், லட்டி தூக்குறான். அவன் பேசுகிறதோ டிரைவர் பேசுகிற பாஷை புரியல. பணம் வரல, நீ வண்டி ரிவர்ஸ் எடு, இல்ல பேமெண்ட் கொடுன்றா. யாராவது விபத்து ஏற்பட்டு வழியில அடிபட்டு ஒரு 2 வீலர் இருந்தா கூட வண்டி நிறுத்த பயப்படுறான். ஏன்னா அவன் வேணும்னு ஆக்ட் பண்ணி நம்ம வண்டி நிறுத்தத்துக்காக பண்றானா. இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் இப்போ டிரைவர்ஸ் கிட்ட இருக்கு. சம்பரமாக்கம் ஏறி போற லைன்ல விட்டு தூங்கி இருக்காரு. அந்த இடத்துல கத்தியை காமிச்சு செல்போனு, அவர் படிக்க எம்சாண்டு போடுறதுக்கு காசு வச்சிருந்த 22,000 ரூபாய் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. அவருக்கு கையில வெட்டி விழுந்திருக்கு, காலில் வெட்டி விழுந்திருக்கு. இதை பத்தி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஆனா இது வரைக்கும் அது எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. டிரைவர் மோஸ்ட்லி ஓவர்லோடு. ரெண்டாவது போலீஸ் பிரச்சனை அதிகம். எங்க பார்த்தாலும் நிறுத்தி ஏதாவது எல்லாமே கரெக்டா இருந்தாலும் சரி எதனா கொடுத்துட்டு போ, அந்த ஒரு விஷயம் தான். ஒரு டிரைவர் ஒரு 100 கிலோமீட்டர் போறான்னா ஒரு 2 இடத்துல போலீஸ் மடக்குனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 இடத்துல 10 இடத்துல மடக்குனா எவ்வளவு டென்ஷன் ஆகும். எதுவுமே கரெக்டா இல்லை அப்படின்னாலும் மாமூல் கட்டிட்டு வண்டிங்க ஓடிட்டு தான் இருக்கு. இந்த ஓவர்லோடு பிரச்சனை தான் டிரைவர் அதிகமாக பாதிக்கப்படுறோமே.